அன்பே கடவுள், செய்யும் தொழிலே தெய்வம் அப்படிங்கிற வரிசையில் தையல் கலை பார்த்துட்ருக்கோம். அதில் இப்போது பழைய கிழிந்த புடவைகளை நல்லா துவைச்சி 4-5 மடிப்புகளாக ஒன்றன் மீது ஒன்று வைத்து 4 பக்கத்துலேயும் டேக் பண்ணிக்கிடணும், ஓட்டு தையல் போட்டுக்கிடணும். அதே நீள அகலத்துக்கு வேறு ஒரு புடவை, நல்ல புடவைய கவர் போல் தைச்சிக்கணும். நம்ம நேற்று மெத்தைக்கெல்லாம் கவரெல்லாம் தைச்சோம்ல, அது போல் தைச்சிக்கிடணும். அந்த கவரை திருப்பி விட்டு அந்த மடித்து வச்ச சேலைகளை உள்ள கவருக்குள்ளே போட்டிருக்கணும். இந்த இப்போ நம்ம போட்டிருக்கேன். இந்த இதுதான் மெத்தை, நல்ல காட்டன் மெத்தை, சுகமாக இருக்கும். இப்போ இதில் ஒரு 2-3 சேலை இருக்குது. இது ஈஸியாக மிஷினில் உங்களுக்கு தைக்க முடியும். ஃபஸ்ட்டு இந்த பக்கம் இந்த கார்னரில் தைக்கணும், இங்கே தைக்கணும். அதுக்கப்புறம் அந்த பக்கம் தைச்சிடணும். தைச்சிட்டு இடைப்பட்ட இடத்துல ஒரு 4 கோடு, நடுவில் ஒன்று, இங்கே ஒன்று, அங்கே ஒன்றுமா, உங்களுக்கு எத்தனை போட முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய போட்டுக்கலாம். அதே சமயம் குறுக்கையும் போடலாம். குறுக்காகவும் கேப்பு விட்டு விட்டு போட்டிங்கன்னா நல்லா மெத்த சுகமாக இருக்கும். கட்டு மேலே போட்டுக்கிடலாம், தரையிலையும் போட்டுக்கிடலாம். காட்டன் மெத்தை. குட்டி பிள்ளைக்கு தைச்சது ஷேட்டின் பட்டு மெத்தை, நமக்கு காட்டன் மெத்தை. இப்போ இது வாய் தைக்கப்படாமல் இருக்குது. வாய் தைச்ச உடனே நம்ம யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு வேலையும் கடினம்னு நினைக்காம மனமும் செய்யணும். நன்றி நேயர்களே.